ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2024ல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன லாஸ்ட் டெஸ்டினி படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். ஆக்சுவலா சில மாதங்களுக்கு அப்புறமா கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேண்டசி படத்தை பார்த்த நிம்மதி எனக்கு இருக்கு. கண்டிப்பா அதே ஃபீல் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கும் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நமக்கு தரமான சீரீஸ் எல்லாம் மாடி இருக்கு. அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம்னு வைங்களேன், குறைஞ்சது ஒரு 3-4 மாசத்துக்கு வீடியோவுக்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளவு கதை இருக்கு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. கூடவே தயவு செஞ்சு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த உலகத்துல சக்தி வாய்ந்த அரக்க ஜந்துக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா மனிதர்கள் எப்படி நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்களோ அதே மாதிரியே இந்த அரக்க குலத்துக்குமே நல்லவங்க கெட்டவங்கன்னு ஒரு பிரிவு இருக்கு. ஆனா இவங்க எல்லாரையுமே கட்டி ஆளக்கூடியது 9 வால் நரியான நம்ம படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலா இவளுமே ஒரு டீமன் தான். ஆனா 500 ஆண்டுகளுக்கு மேல தவம் செஞ்சதால 9 வால் நரியோட பவரும் மனித உருவமும் இப்ப இவளுக்கு கிடைச்சிருக்கு. இதனாலேயே கெட்ட டீமன்ஸை வேட்டையாடக்கூடிய வேட்டைக்காரங்களும் ஹீரோனை தேடி கண்டுபிடிச்சு வில் அம்புகளை வச்சு தாக்கிருக்காங்க. காயம்பட்டவ காட்டுக்குள்ளேயே சாகர நிலைமைக்கு போயிருக்கா. அப்ப அந்த வழியா போன லிங்குங்கிற ஒருத்தன் நிறைய உருவத்துல இருக்க ஹீரோனை காப்பாத்துறான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவ ஒரு டீமன் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. மனித உருவத்துக்கு மாறினவ தன்னை பத்தின எல்லா உண்மைகளையுமே சொல்லி லிங்க மனசார காதலிச்சு திருமணம் கூட பண்ணிக்கிட்டா. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது திரும்ப எதிரிகள் ஹீரோயினை வேட்டையாட துரத்தி வந்தாங்க. ஆனா பாவம் அந்த நேரத்துல ஹீரோயின் உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட இதயத்தை ஹீரோயின் உடம்புக்கு மாத்திட்டு பாவம் அந்த லிங்க அதே இடத்துல இறந்து போயிடுறான். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன தன் கணவனோட மறுபிறப்புக்காக காத்திருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் எதிரிகள் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட அடையாளத்தை மறைச்சு ஆவி உலகத்தை விட்டு வெளியில வந்து சாதாரண மக்கள் கூட மக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அடுத்த 500 ஆண்டுகளுக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஒரு காட்டுக்குள்ள வேட்டைக்காரன் ஒருத்தன் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒண்ணு பயங்கரமா கத்துற மாதிரியும் இவனை துரத்துற மாதிரியுமே தெரியுது. பயத்துல காட்டுக்கு நடுவுல வேகமா ஓடும் போது தெரியாத்தனமா குறுக்க இருந்த ஒரு கயிறு தடுக்கி தொப்புன்னு கீழே விழுந்துருவான். அண்ணாந்து பார்க்கும்போது மரங்கள்ல எக்கச்சக்கமான மனித பிடங்கள் தூக்கு மாட்டின நிலைமையில ரொம்ப கொடூரமா இருக்கு. யாரு இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு பயப்படும் போதே சடனா பின்னாடி இருந்து இன்னொரு சத்தம். பார்த்தா அதே காட்டுக்குள்ள டீமன்ஸ் எல்லாம் கையில விளக்குகளை தூக்குனபடி நேரா இந்த வேட்டைக்காரங்கிட்ட வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு டீமன் டக்குனு பயப்புள்ளைய திரும்பி பார்க்க இவன் கத்துற மாதிரி காட்டி இந்த இடத்துல சீனை கட் பண்றாங்க. அடுத்து லாம்பான் சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன நகரத்தை காட்டுறாங்க. அங்க போ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் மாநில அளவில கவிதை மற்றும் பாடலுக்கான போட்டி எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுல முதல் பரிசு ஜெயிச்சுட்டு வந்திருக்கானா. சோ அதனால ஊருக்குள்ள இருக்க மக்கள் எல்லாம் அவனை பாராட்டி பொழிறானுங்க. இதுக்கடையில 2 நரி பக்கத்துல இருக்க கூரைகளுக்கு மேல ஏறி நிக்குது. அதுல ஒண்ணு முழுக்க முழுக்க ஒயிட்டா இருக்கு, இன்னொன்னு ரெட். ஆக்சுவலா இந்த ஒயிட் கலர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பக்கத்துல இருக்குது இவளோட தங்கச்சி. அப்பதான் பேச்சு வாக்கல, ஏக்கா இத்தனை வருஷம் ஆயிடுச்சே, உனக்கு நல்லா தெரியுமா வண்டிக்குள்ள இருக்க போதா உன்னோட முன்னாள் கணவரா? ஆமா கண்டிப்பா இவர்தான், என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. இதே டைம்ல வண்டியை விட்டு போங்கிற ஆளும் வெளியில வரான். ஆக்சுவலா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. குதிரை வண்டியை ஓட்டிட்டு வந்தால அவனோட பேரு லூபே. அதுக்கப்புறமா ஹீரோ தான் வீட்டுக்குள்ள போகும்போது ஊர் மக்கள் அவனை வாழ்த்துறதுக்காக கிஃப்டோட உள்ள போவாங்க. கண்டிப்பா நிறைய உருவத்துல உள்ள போக முடியாது. சோ ஹீரோயினும் தங்கச்சிக்காரியும் ஒரு ஆள் கையில ஒரு சின்ன ஓவியத்தை கொண்டு போயிட்டு இருப்பான். அந்த ஓவியத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஓவியத்தை மாட்டி வச்சுட்டு அந்த ஆள் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். உடனே இதான் சாக்குன்னு மறந்திருந்த ஹீரோனும் தங்கச்சியும் அதை விட்டு வெளியில வராங்க. அப்ப ஹீரோயினும் அவசர புத்தியால தன்னோட நரிக்கான பவரை பயன்படுத்தும் போது தங்கச்சிக்காரி உள்ள புந்து, அக்கா உன்னோட காதுகளை மட்டும் மக்கள் பார்த்தாங்க, கண்டிப்பா பெரிய பிரச்சனையாடும். உங்களுக்கு தெரியும்ல, புனித மலையை சேர்ந்த 3 வீரர்கள் எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா அரக்கர்களை வேட்டையாடலான்னு காத்திருக்காங்க. சரி மன்னிச்சிரு, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். கட் பண்ண அடுத்து நகரத்துக்குள்ள இருக்க ஒரு பெரிய பார காட்டுறாங்க. அங்க எக்கச்சக்கமான பொண்ணுங்க ஆண்களை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. வேணும்னே சரக்க ஊத்தி விட்டு அவங்கள போதையாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள கருப்பு காஸ்டியூமோட கட்டுமஸ்தா ஒரு ஆள் உள்ள வரான். இவனை ஷார்ட்டா நியான்னு மைண்ட்ல வச்சுப்போம். உடனே பார் ஓனரும் நியானுக்கு பக்கத்துல வந்து, சார் வாங்க உட்காருங்க, என்ன சும்மா இருக்கீங்க, தாங்க 2 பெக்கு குடிங்கன்னு சரக்க ஊத்த பாப்பா. ஆனா இவன் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பால புனிதமலையோட 3 சீடர்கள்னு, அதுல ஒருத்தன் தான் இவன். அசந்த நேரத்துல தாங்கிட்ட இருக்க மந்திர ஊசிய ஓனர் பொண்ணோட கழுத்துல குத்தும் போது அவளோட உண்மையான உருவம் தெரியுது. பார்த்தா இவங்க யாருமே மனுஷங்க கிடையாது, மனித உருவத்தில் இருக்கக்கூடிய சிலந்தி அரக்கைகள். அப்புறம் என்ன, பாருக்குள்ள இருக்க ஆளுங்களை வேட்டையாட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நியான் சும்மா கிடையாது, தானே ஆளாவே அங்க இருக்க எல்லா சிலந்திகளையும் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இவனால தொடாமையே வாழை கட்டுப்படுத்த முடியும். கூடவே நொடி பொழுதுல ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு நகர முடியும். அதுக்குன்னு வேற ஊருக்கெல்லாம் டிராவல் பண்ண முடியாது. சும்மா கண்ணு கிட்ட தூரத்துல இவனால ஒரு சில அடிகள் நகர முடியும். அதுக்கப்புறமா சிலந்தி அடிமைகள்ல எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டான். இப்ப கடைசியா இருக்கக்கூடியது அந்த ஓனர் பொண்ணு மட்டும்தான். ஆனா இவளுமே சாதாரண ஆள் கிடையாது. நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கணும்னு லட்சக்கணக்கில் குட்டி குட்டியான சிலந்தி பூச்சிகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த பாருக்குள்ள கொண்டு வரா. இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ஹீரோ ஒரு இடத்துல கடுப்பாகி தான் மந்திர சக்தி எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சக்தி வாய்ந்த வாளை கைக்கு கொண்டு வரான். ஓங்கி தாங்கி ஒரே வெட்டு சுத்தி இருந்த குட்டி பூச்சி எல்லாம் அலேக்கா பறகுது. சரி பிரச்சனை முடிஞ்சு போச்சான்னு கேட்டா கிடையாது. மறுபடியும் லட்சக்கணக்கான சிலந்தி பூச்சிகள் இவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. ரைட்ரா இது வேலைக்காகாதுன்னு வாழை வச்சு டப்புன்னு தரையில ஒரு குத்து குத்தும் போது ஒட்டுமொத்த பாரு அதுக்குள்ள இருந்த சிலந்தி பூச்சிகள்னு ஒட்டுமொத்தமா காலி ஆயிடுச்சு. கூடவே இந்த சின்ன
கேப்ல அந்த ஓனர் பொண்ணு இருக்கால அவளும் எஸ்கேப் ஆயிட்டா. இதுக்கடையில ஹீரோவோட வீட்டுல பெரிய ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்ல, இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பெண் உருவத்துல அலைஞ்சிட்டு இருப்பா. இந்த விஷயத்த ஹீரோவோட நைனா பாத்துட்டாரு. ஏமா யார் நீ, ஏன் தனியா அலைஞ்சிட்டு இருக்கீங்க, கும்பல் வேற அதிகமா இருக்கு, நீங்க யாராச்சும் தேடுறீங்களா, சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு நிமிஷம் பயந்து போன ஹீரோயின் கூட்டத்துக்குள்ள நிக்கிற ஒரு குடிகார பையல கவனிக்கிறா. உடனே பக்கத்துல வந்தவ, அப்பா நான் உங்களை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்க எங்க போனீங்க அப்படி இப்படின்னு பேசினபடியே முதுகுல ஒரு சின்ன மந்திர பேப்பரை ஒட்டி விட்டா. அப்புறம் என்ன குடிகார பைய சும்மா இருப்பானா, மகளே உன்னதாமா ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு ஹீரோயினோட வசியத்துல மாட்டிக்கிட்டான். ஆனா நைனாவுக்கு டவுட், இந்த குடிகார பயலுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு. அந்த குழப்பத்தோடயே நைனா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறமா உள்ள வந்த ஹீரோவும், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல நான் இந்த பாடல்களையும் கவிதைகளையும் எழுதுறதுக்கு படாத பாடுபட்டிருக்கேன். இந்த மாநில அளவுல ஜெயிச்சதே எனக்கு ஒரு வெற்றி கிடையாது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல தியான்சு நகரத்துல அரச வேலைக்கான தேர்வு நடக்க போகுது. அங்க போய் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் என் கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கும். நீங்க எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு பையன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இதெல்லாம் கூட இருந்து பார்க்கக்கூடிய ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்தவ தன்னோட பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப தங்கச்சிக்காரி உள்ள போந்து, அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கவனிக்கலையா, ஹீரோ தேர்வுக்காக பக்கத்துல இருக்க தியான்சு நகரத்துக்கு போறான். நானும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போக போறேன். ஏதாவது ஆபத்து வந்தா கண்டிப்பா அவனை நான் காப்பாத்தி அந்த சின்ன கேப்லயே அவன் கூட நட்பா பழகி என்னோட பழைய காதலை மீட்டெடுத்துருவேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறியா, வேலைக்கு ஆகுதோ இல்லையோ என்னோட காதல் எனக்கு திரும்ப தேவை. தங்கச்சியும் வேற வழி இல்லாம சரி நானும் உன் கூட வரேன்னு இப்ப கூட சேர்ந்துட்டா. இன்னொரு பக்கத்துல நம்ம நியான் நேரா புனித மலைக்கு வரான். பார்த்தா இவனுக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் வராங்க. ஆக்சுவலா இவங்களுமே அரக்கர்களை வேட்டையாடக்கூடியவங்க. ஒருத்தியோட பேரு லூசி, இன்னொருத்தனோட பேரு பிளாக். என்னாச்சு, சிலந்தி அரக்கைகளோட கதையை முடிச்சிட்டீங்களா, குருவே என்ன மன்னிச்சிருங்க, அங்க இருந்த எல்லா அரக்கைகளையும் அழிச்சிட்டேன். ஆனா அந்த கூட்டத்தோட தலைவி அவ மட்டும் கடைசி நிமிஷத்துல தப்பிச்சு போயிட்டா. பரவாயில்ல விட, அவளை மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கலாம். சரி என்னாச்சு, எங்க 3 பேரையும் ஒன்னா வர சொல்லிருக்கீங்க. ஆமா, பக்கத்துல இருக்க தியான்சு நகரத்துல அடிக்கடி பேய்களோட தாக்குதல் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க 3 பேரும் உடனே அங்க போயாகணும். வாதியாருக்கு வணக்கத்தை போட்டு இவங்க 3 பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ண அடுத்த சிலந்தி அரக்கி இருக்கால, அவளை எவனோ ஒருத்தன் கட்டி போட்டிருக்கான். பார்த்தா முன்னாடி ஒரு கருப்பு நிற புகை மட்டும் தான் இருக்கு. ஆக்சுவலா இதான் நம்ம படத்தோட மெயின் வில்ல. கண்ணுக்கு முன்னாடி கடத்திட்டு வந்த ஒரு 5 பேரை கட்டி வச்சிருக்கானுங்க. அப்பதான் இந்த வில்ல பையனும், உங்கள யாருக்கு திறமை இருக்கோ அவங்க 4 பேரையும் அடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு தாராளமா தப்பிச்சு போலாம். இத சொன்னதும் போதும் உயிர் மேல இருக்க ஆசையால ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறான். கடைசியா உயிர் பிழைச்ச ஒரே ஒருத்தன் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும் போது வில்ல நொடி பொழுதுல அவனோட ஆன்மாவையே உறிஞ்சிட்டான். முட்டாள் மனிதர்கள் என் பேச்ச அப்படியே நம்பிட்டாங்க பாரு. என்னால ரொம்ப நாளைக்கு இந்த ஆன்மா உருவத்திலே இருக்க முடியாது, எனக்கு ஒரு உடல் தேவை. தலைவரே என்ன மன்னிச்சிடுங்க, நான் இவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா கடைசி நிமிஷத்துல புனித மலையை சேர்ந்த மாவீர ஒருத்தன் உள்ள போந்து நம்ம ஆளுங்க எல்லாருமே கொண்டுட்டான். உடனே வில்லன் கடுப்பாகி தான் பவச பயன்படுத்தி எக்கச்சக்கமான தேல் பூச்சிகளை வெளியில விடுவான். பார்த்தா அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொண்ணா உருமாறுது. இவ்வளவு ஷார்ட்டா பைட்னு மைண்ட்ல வச்சுப்போம். எனக்கு தேவையான ஆன்மாவை நீ எப்ப கொடுப்ப? பயந்து போன ஓனர் பொண்ணும், தலைவரே எனக்கு இன்னும் சரியா 3 நாள் டைம் கொடுங்க, உங்களுக்கு தேவையான மக்களோட ஆன்மாவை நான் இங்க கொண்டு வரேன். சரி இதான் உனக்கான கடைசி வாய்ப்பு. ஒருவேளை இந்த முறை உன்னால ஒழுங்கா வேலையை பார்க்க முடியலனா அடுத்த முறை உன்னோட ஆன்மா எனக்குள்ள இருக்கும். கட் பண்ண அடுத்த தியான்சு நகரத்துல இருக்க பலகையில இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேய் இருக்கு, சோ எதுக்கும் மக்கள் பாதுகாப்பா இருங்கன்னு நோட்டீஸ் ஓட்டிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க கடைக்குள்ள இருந்து நம்ம நீயானும் பாத்துட்டு இருக்கான். இதுக்கடையில ஹீரோ தான் ஊரை விட்டு பக்கத்துல இருக்க அந்த தியான்சு நகரத்துக்கு போயிட்டு இருப்பான். பசிக்குதுன்னு காட்டுக்குள்ள இருக்க ஒரு கடைக்குள்ள உட்காந்து சாப்பிடும் போது இத தூரத்துல இருந்து ஹீரோனும் தங்கச்சிக்காரியும் வேடிக்கை பாக்குறாங்க. ஆமா 2 நாளா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஆனா வழியில இவங்களை யாருமே அட்டாக் பண்ணலையே. கவலைப்படாத, கண்டிப்பா ஹீரோ கூட ஒண்ணு சேர்றதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு இவங்களும் சாப்பிட வந்த ஆள் மாதிரியே அந்த கடைக்கு வராங்க. அப்ப 2 கொலைக்கார பையலுங்க சும்மா இல்லாம பொண்ணுங்களை பார்த்ததுமே வாயை பொழந்துகிட்டு பக்கத்துல வரானுங்க. ஆனா ஹீரோவுக்கு இத பார்த்து கோவம் தாங்கல. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட போய் தப்பா பேசிட்டு இருக்க, இந்தோடா வந்துட்டாரு பெண்களின் காவலன்னு மூஞ்சி மேலேயே ஓங்கி ஒரு குத்து. தடுமாறி ஹீரோ தொப்புன்னு கீழே விழுவான். மறுபடியும் அடிக்கலாமேன்னு பக்கத்துல வரும்போது ஹீரோயின் சும்மா இருப்பாளா, இதான் சாக்குன்னு உள்ள புந்தா அந்த 2 பேரையும் அடிச்சு பறக விட்டு நம்ம ஹீரோவுக்கு உதவி பண்றாங்க. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. ஆமா நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? அதுவாங்கய்யா பக்கத்துல இருக்க தியான்சு நகரத்துக்கு. அப்படியா, நல்லதா போச்சு, நானும் தேர்வுக்காக அங்கதான் போறேன். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இல்லனா வாங்க, பாதுகாப்பா நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்ப உடனே வண்டிக்காரன் லூப்பை உள்ள புந்து, ஐயா எதுக்கும் பாதுகாப்பா இருங்க, ஏன்னா காட்டுக்குள்ள நிறைய பேய்கள்லாம் இருக்கான். ஆத்தாடி இவன் ஒருத்தும் போது மாட்டிருக்கே, நம்ம அரக்குங்கிற விஷயத்த ஊருக்கே பரப்பி விட்டுருவான் போல. இந்த மாதிரி தங்கச்சி மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பா. நேரம் போக மொத்த பேருமே ஓய்வெடுக்க போயிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல வரும்போது ஹீரோ தான் கையில இருக்க புக்கை கீழே வைப்பான். இதான் சாக்குன்னு ஒரு சின்ன மந்திரத்தை போட்டு தன்னோட குட்டி குட்டி பேப்பர் பொம்மைகளை பயன்படுத்தி அந்த புக்கை அலேக்கா தூக்கிட்டு போய் பாறைகளுக்கு பின்னாடி கிழிச்சு எரிக்க வச்சுட்டா. அப்பதான் பேச்சு வாக்குல, அம்மா உங்க வண்டிக்கார லூப்பே சொன்ன மாதிரி உங்களுக்கு பேய்கள் மேல நம்பிக்கை இருக்கா? என்ன காமெடி பண்றீங்க, பேய்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் கூட கண்டிப்பா அவங்க எல்லாருமே கெட்டவங்களா தான் இருப்பாங்க. பதிலுக்கு ஹீரோனும், அதையே நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, மனிதர்கள்ல நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்கல்ல, அதே மாதிரியே கண்டிப்பா பேய்களுக்குள்ளயும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருக்க ஓடை தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை வண்டிக்காரன் லூப்பே தான் தாங்கிட்ட விளையாடுறான் போலன்னு, டேய் தண்ணியை விட்டு வெளியில வாடா, தேவையில்லாம அடி வாங்காத, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா தண்ணிக்குள்ள
இருந்து ஒரு அரக்க மீன் தாவிக்கிட்டு வெளியில ஓடி வருத பார்த்தா இதுக்கு 4 கால் கூட இருக்கு. ஏமா என்ன கருமம் அது? நீ அரக்கம் பேயெல்லாம் இல்லன்னு சொல்லல, அதுல ஒண்ணுதான் இது. உயிரை காப்பாத்திக்க அந்த இடத்த விட்டு தெரிச்சு விடுவாங்க. ஆனா அந்த மீன் அரக்க வெட்டுற மாதிரியே இல்ல. முதல்ல சுத்தி இருக்க எல்லாத்தையுமே தான் காத்த உரியக்கூடிய பவரை பயன்படுத்தி உள்வாங்கிட்டு இருக்கு. இதுல என்னதான் நம்ம ஹீரோ பாதுகாப்பா இருந்தாலும் கூட நம்ம ஹீரோயின் இருக்கால, அவன் மட்டும் தெரியாதனமா அந்த மீனோட வாய்க்குள்ளேயே மாட்டிப்பா. இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், சம்பவ இடத்துலயே மயங்கிட்டான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த அரக்க மீன் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். விழுங்கப்பட்ட ஹீரோனுக்குமே எதுவும் ஆகல. சோ இங்கதான் நமக்கே ஒரு விஷயம் புரியுது. இவளோட தங்கச்சி இருக்கால, அவதான் வேணும்னு மீன் அரக்கிய போல தன்னை உருமாத்தி இருக்கா. ஏன்னா ஹீரோவை பயமுறுத்துறதால ஹீரோயின் கூட இன்னும் க்ளோஸா பழகுவாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோ மயக்கத்தை விட்டு கண்ணம் விழிக்கும் போது லூபே, ஹீரோயின், தங்கச்சின்னு எல்லாருமே இருக்காங்க. ஐயோ மீன் இருக்கன்னு கத்திட்டு இருக்கான். யோ என்னையாச்சு? இல்ல நேத்து நைட்டு நான் ஒரு மீன் அரக்கனை பார்த்தேன். விளங்குச்சு போங்க, நீங்க பார்த்தது மீன் அரக்கணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க நல்லா தூங்கி போயிட்டீங்க. சொல்ல போனா இப்பதான் கண்ணே முழிக்கிறீங்க. அடச்ச, அப்படின்னா நம்ம பார்த்தது வெறும் கனவு தான் போலன்னு ஹீரோவையே முழுக்க முழுக்க நம்ப வச்சுட்டானுங்க. அடுத்து தியான்சோ நகரத்துல இருக்க ஒரு விடுதியை காட்டுறாங்க. யாரோ ஒரு சில பேரு அங்கிருந்த ஒட்டுமொத்த பேரையும் ரொம்ப கொடூரமா கொண்டிருக்காங்க. உடனே விசாரிக்க வந்த அதிகாரிகளும் கண்டிப்பா இது டீமன்ஸோட வேலையா தான் இருக்கும். முதல்ல புனித மலைக்கு செய்தி அனுப்பு. அங்க இருக்க வீரர்கள் வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்மளோட 3 வீரர்கள் வந்துட்டாங்க. நான் போலீஸ் ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த கேஸ முடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. அதுக்கப்புறமா பிளாக் தாங்கிட்ட இருக்க மந்திர பேனாவை வச்சு குறுக்க ஒரு போர்ட்டல் உருவாக்குறான். அதை கடந்து நியானும் பிளாக்கும் உள்ள வரும்போது இதுக்கு முன்னாடி இந்த விடுதிக்குள்ள என்னெல்லாம் ஆச்சுங்கிறது ஒரு சின்ன இல்யூஷனா திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. நல்லா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த மக்கள் திடீர்னு எதையோ ஒன்ன பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல சிலந்தி வளைய போல ஒண்ணு அவங்க எல்லாரையுமே கொத்தா தூக்கி மேற்கூரையிலேயே தொங்க விட்டு கொலை பண்ணிருக்கு. இத பார்த்து முடிச்சதுமே கன்ஃபார்ம் இதுக்கெல்லாம் காரணம் டீமன்ஸ்ங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. யோ போலீஸ், நகரம் ஆபத்துல இருக்கு, நம்ம உடனே மக்களை எச்சரிச்சாகணும். அடையாந்த நீ வேற, இந்த மக்கள் பேய்கள் இருக்குன்னு சொன்னா நம்ப கூட மாட்டானுங்க. கவலைப்படாத, எங்களோட மந்திர பேப்பரை அவங்க கிட்ட எப்படி ஒப்படைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். கட் பண்ண இதே டைம்ல நம்ம ஹீரோ சொன்னபடியே ஹீரோனையும் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்க தியான்சோ நகரத்துக்கு வந்துட்டான். மேடம், உங்களுக்கு வேணும்னா மேல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் ஓய்விடுங்க. நான் தேர்வுக்காக பேர் கொடுத்துட்டு அப்புறமா வரேன். சிரிச்சுக்கிட்டே ஹீரோனும் தங்கச்சியும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதுக்கடையில வெளியில வந்த ஹீரோ அப்புறம் லூபே பொறுமையா வீதிகளை கடந்து போகும்போது வழியில பிளாக் ஒரு சின்ன மேடையை போட்டு வச்சிருக்கான். இந்த பாருங்கப்பா, இந்த ஊருக்குள்ள கண்டிப்பா பேய்கள் இருக்கு. அதுகிட்ட இருந்து நீங்க உங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா என்கிட்ட இருக்க மந்திர பேப்பரை நீங்க பயன்படுத்தி ஆகணும். யோ, யாரை ஏமாத்த பாக்குற? இந்த ஊருக்குள்ள பேயும் இல்ல, பிசாசும் இல்ல. அட நம்புங்கடா, இந்த பாரு, இந்த படங்கள்ல இருக்க எல்லாமே பேய்கள் தான். முடியவே முடியாதுப்பா. நாங்க நேர்ல பார்க்காத வரைக்கும் எதையும் நம்ப மாட்டோம். சரி அவ்வளவுதானே, நேர்ல பார்த்தா நம்புவீங்கல்ல? இதோ பாருங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதுக்குள்ள இருக்க பண்ணி மூஞ்சா இருக்கன வெளியில கொண்டு வந்துட்டாங்க. ஆளு பார்க்கதான் குட்டி, ஆனா படு சுட்டி. பண்ணி பூஜுக்காரா, என்னதுக்குடா வெளியில கொண்டு வந்த? வடடிக்கு குத்துற எட்டாக போற பாரு. இப்படி எல்லாம் டயலாக் பேசிட்டு அட்டாக் பண்ணும்போது பிளாக்கோட ஒரு பக்க கடவாப்பல்லே புடுங்கிட்டு போகுது. நடக்கிற சம்பவத்தை பார்த்து ஊர் மக்களுக்கு லைட்டா பயம் வருது. அப்ப கரெக்டா பண்ணி மூஞ்சுக்காரனோட ஆட்டத்தை பார்த்து பொறுக்க முடியாத நம்மளோட லூசி இருக்கால, அவ அலேக்கா பண்ணி மூஞ்சுக்காரனை தூக்கி போட்டு ஃபுட்பால் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. கடைசியில எட்டி உதைக்கும் போது மறுபடியும் அவங்க இருக்க படத்துக்குள்ளேயே போயிடுவான். இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா மக்களுக்கு பேய்கள் மேல நம்பிக்கை வராம இருக்குமா? வேற வழி இல்லாம பிளாக் பையன் கொடுக்கக்கூடிய மந்திர பேப்பர்களை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலா கூட்டத்தோட கூட்டமா நம்ம லூப்பைவும் மந்திர பேப்பர்களை வாங்கியிருப்பான். அதுல ஒண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறான். நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. சொன்ன மாதிரியே ஹீரோனை பாக்குறதுக்காக திரும்ப ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அப்ப தங்கச்சியை பாருங்களேன், உள்ள போங்க, அக்கா உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவை மொத்தமா லாக் பண்ணிட்டு மறுபடியும் திறக்க முடியாத மாதிரி வெளியில பேப்பர் பொம்மைகளை வச்சு லாக் பண்ணிட்டா. இதுக்கடையில உள்ள வந்த ஹீரோ ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது அடக்க உடக்கமா அம்சமா இருந்த ஹீரோயின் இப்ப அரகுற காஸ்டியூம்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்த ஹீரோவால சும்மா இருக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா பையன் வெக்கப்படுவாங்க. மேடம், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். அட எங்க போறீங்க? உங்களுக்காக தான் காத்திருக்கேன். உங்களை பார்த்த முதல் பார்வையிலேயே எனக்கு உங்க மேல ஒரு காதல் வந்துருச்சு. என்னால இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது. கிட்ட வாங்க, முத்தம் கொடுங்க. நெய்வ அந்த குட்டி பேப்பர்களை பயன்படுத்தி ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க வைக்கிறா. அப்ப தெரியாதனமா ஹீரோவோட கையை பிடிக்கும் போது ஷாக் அடிச்ச மாதிரி பைபிள்ல பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறா. ஏன்னா நம்ம லூப்பே தான் ஊர் மக்களுக்கு மந்திர பேப்பர் கொடுக்கும் போது பிளாக் கிட்ட இருந்து இவன் ஒண்ணு வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்திருக்கான். அது மூலமா தான் ஹீரோனுக்கு இப்ப ஷாக் அடிச்சிருக்கு. பிரச்சனை அது மட்டும் இல்ல, அந்த பவரோட தாக்குதலால மனித உருவத்தில இருந்து முதல்ல ஹீரோனோட காது மட்டும் நிறைய மாறிடுச்சு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் அதை கைய வச்சு மறைச்சுப்பா. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையான்னு ஹீரோ கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவா. ஆனா மறுபடியுமே மந்திர பேப்பருக்குள்ள இருந்து பவர் வெளியில வந்த ஹீரோயினா டக்குன்னு அடிக்கும் போது மறைச்சு வச்சிருந்த இவளோட 9 வாளுமே வெளியில வந்துருச்சு. ஒரு நிமிஷம் தகச்சு போன ஹீரோவும், அப்படின்னா நீ ஒரு மனுஷி கிடையாது, டீமனா? என்ன மயக்கி ஏமாத்தி சாகடிக்க தான் இவ்வளவு பண்ணியா? ஏப்பா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நீயும் நானும் உன்னோட முன் ஜென்மத்துல காதலிச்சோம். அந்த நேரத்துல என்னோட உயிரை காப்பாத்த உன்னோட இதயத்தையே என்கிட்ட கொடுத்து நீ இறந்து போயிட்ட. கடந்த 500 ஆண்டுகளா உனக்காக தான் நான் காத்திருந்தேன். அப்படி இப்படின்னு நடந்த
எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. எங்க அப்பா வரும்போதே என்கிட்ட சொல்லி அனுப்புனாரு, கண்டிப்பா பேய்கள் நம்மள ஏமாத்த என்ன பொய்களை வேணா சொல்லுன்னு. ஆனா அதெல்லாம் உண்மைன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. முதல்ல கதவை தர, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே விரும்பல. இப்படி எல்லாம் பேசிட்டு பக்கத்துல இருக்க தியான்ஜுவோட தலைநகரத்தை நோக்கி போறாங்க. ஏன்னா அங்கதான் இவனுக்கான தேர்வு நடக்க போகுது. ஆனா கொடுமையை பாருங்க, சடனா லூப்பே வண்டியை ஸ்டாப் பண்றான். என்னன்னு பார்த்தா ஊருக்குள்ள விளக்கு திருவிழா. சோ கண்டிப்பா உள்ள வண்டியை ஓட்டிட்டு போறது ரிஸ்க். சரி பிரச்சனை இல்ல, வண்டியை ஓரம் கட்டிட்டு என் கூட நடந்து வா. என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த ஊருக்குள்ள இருக்க முடியாது. கட் பண்ண அடுத்த ஹீரோ தன்னை விட்டு கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கடையில விளக்கு திருவிழாவை கொண்டாட வந்த ஆளுங்க மாதிரியே வில்லனோட அடியாளான தேல் பொண்ணும் ஓனர் பொண்ணும் உள்ள வந்துட்டாங்க. அப்பதான் பேச்சு வாக்குல லூப்பேவும், ஆமா இந்த விளக்குகள்லாம் ஏத்துறாங்களே அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பழங்காலத்துல இருந்தே ஒரு கதை நம்பப்படுத. விளக்கு திருவிழா அன்னைக்கு அந்த விளக்கோட வாசத்தை நுகரும் போது மக்கள் நீண்ட ஆயுளோட வாழ்வாங்களாம். அப்படின்னா அரக்கர்களை போலவா? சின்ன திருத்தம், அரக்கர்களும் மனிதர்களும் எப்பவுமே ஒன்னாக முடியாது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஊர்வலத்தோட மறுபக்கத்துல ஓனர் பொண்ணு தன்னோட பவர்ஸை பயன்படுத்தி ஊர் மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மாக்களை உரிய ஆரம்பிக்கிறா. இப்ப இந்த விஷயத்த ஹீரோயினும் தங்கச்சியும் ஹோட்டல்ல இருந்து கவனிக்கிறாங்க. அங்க பாரு, வானத்துல ஏதோ ஒரு தீய சக்தி உருவாயிருக்கு. ஒருவேளை ஹீரோவுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு இவங்க ஒரு பக்கத்துல நேரா சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. இதுக்கிடையில ஓனர் பொண்ணு சுத்தி இருந்த மக்களை அட்டாக் பண்ணிட்டு கரெக்டா ஹீரோவையும் தாக்கலான்னு பாக்கும்போது நொடிப்பொழுதுல உள்ள வந்த நியான் நம்ம ஹீரோவோட உயிரை காப்பாத்துறான். அப்புறம் என்ன, இவன் ஒரு பக்கத்துல தனியாலாவே அந்த ஓனர் பொண்ணை சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்துல பிளாக்கும் லூசியும் மனிதர்களை வேட்டையாடக்கூடிய தீய சக்தியோட ஆன்மாக்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே தாங்கிட்ட இருக்க மாய பேப்பரை பயன்படுத்தி ஒரு பெட்டிக்குள்ள லாக் பண்ணிட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே அது எதுவுமே வேலைக்கு ஆகல. இதுக்கடையில ஹீரோவும் லூப்பேவும் உயிருக்கு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடும் போது தெரியாதனமா அந்த தேல் அரக்கி இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு முன்னாடி வந்து வசமா மாட்டிக்கிட்டானுங்க. உடனே ஹீரோவோட ஆன்மாவையும் உரியலாமே ட்ரை பண்ணும்போது கடைசி நிமிஷத்துல நல்ல வேலையா ஹீரோயின் அங்க வந்துட்டா. இதோட ஒரு அப்பாவி பொண்ணு என்ன தடுக்க போறாளா, இதோ வரேன்னு அடிக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் நொடி பொழுதுல அந்த தேல் அரக்கிய அடிச்சு பறக விட்டா. கூடவே தன்னோட 9 வாள்களை வெளியில கொண்டு வரும்போது ஒரு நிமிஷம் தேல் அரக்கியே மிரண்டு போயிடுவா. ஏன்னா ஒரு ஆவிய போல சுத்திக்கிட்டு இருக்க வில்லனுக்கு மறுபடியும் மனித உடம்ப கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 9 வாள் நிறைய இருக்கக்கூடிய ஹீரோயின் உடம்புல ஒரு சின்ன ஆத்ம முத்து இருக்கும், அது கிடைச்சவே போதும். உடனே தேல் அரக்கியும் ஓனர் பொண்ணும் நம்ம இனிமே மனுஷங்களை தாக்க தேவையில்ல, 500 ஆண்டுகளா மறைஞ்சிருந்த நரி அரக்கி வெளியில வந்துட்டா, இவளோட ஆன்மாவை நம்ம தலைவர்கிட்ட கொண்டு போனா போதும்னு ரெண்டு பேருமே மனித உருவத்துல இருந்து அரக்கிகளா மாறிட்டாங்க. தனியாலா நம்ம ஹீரோயின் சண்டை போடுவா. இதுக்கடையில ஓனர் பொண்ணு சிலந்தி வளைய விட்டு ஹீரோவா அலைக்கா தூக்கி வாய்க்குள்ள போடலான்னு பாக்கும்போது ஹீரோயின் உள்ள பூந்து காப்பாத்திருவா. மறுபடியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோவுக்கு காயம் பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு இவ உள்ள பூந்து காயத்தை வாங்கிப்பா. இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேல் அரக்கியோட விஷம் இப்ப இவ உடம்புக்குள்ள பரவிட்டு இருக்கு. மயங்க போற அந்த ஒரு நிலைமையில கூட நம்ம ஹீரோவோட உயிரை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருந்து முழு பவரை வெளியில கொண்டு வரும்போது 2 அரக்கிகளுமே காயம் பட்டு விழுந்துருவாங்க. இதுக்கடையில பிளாக் வேற பட்டாக்கத்தியோட உள்ள வந்துட்டான். முழு பலத்தை வச்சு ஓங்கி ஒரு வெட்டு வெட்டும் போது ஓனர் பொண்ணு சம்பவ இடத்துலயே இறந்து போயிடுவா. எஞ்சி இருக்கக்கூடிய தேல் அரக்கி இருக்கால, அவ மட்டும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவா. சோ இப்ப அவளை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு புனித மலையோட 3 வீரர்களும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது நேரா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா பாவம் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா விஷம் பரவிட்டு இருக்கு. என்னாச்சு, ஹீரோயின் பாதுகாப்பா இருக்காளா? வாயமோடு, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே. 500 ஆண்டுகளா உன்னோட காதல் திரும்ப கிடைக்காதா? திரும்ப உன்னை பாத்திர மாட்டமான அவ்வளவு ஏக்கத்துல இருந்தா. ஆனா நீ அவளோட அன்புக்கான மரியாதையை கொடுக்காம அவ ஒரு அரக்கின்னு தள்ளி வச்ச. மன்னிச்சிரு, என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாத. இப்படி பேசும்போதே ஹீரோவோட பேரை சொல்லி மயக்கத்திலேயே நம்மால் புலம்பிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் பக்கத்துல உட்காந்து அவளை பாத்துக்க ஆரம்பிக்கிறான். மீதி இருக்க லூப்பையும் தங்கச்சியும் விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்த செய்ய போயிட்டாங்க. இதுக்கடையில தப்பிச்சு வந்த தேல் அரக்கி, தலைவரே ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஊருக்குள்ள இருந்த மக்கள் ஆன்மாக்களை எங்களால உரிய முடியல. ஆனா அதுக்கு பதிலா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 9 வாள் நரி அரக்கி இருக்கால, அவ இப்ப தியான்ஜோ நகரத்துக்குள்ளதான் இருக்கா. நல்லதா போச்சு, இதுக்காக தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். தலைவரே எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா நான் அவளை தோக்கடிச்சு காட்டுவேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் கிளிக்க தேவையில்ல, உன்னோட ஆன்மாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு தேல் அரக்கி கிட்ட இருந்து ஆன்மாவை உறிஞ்சு பாதி மனுஷி பாதி தேல் அரக்கியா இருக்கக்கூடிய இன்னொருத்திய உருவாக்கி வில்லனோ தான் இருக்கக்கூடிய குகையை விட்டு ஹீரோயினை தேடி இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். இதுக்கடையில அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் கண்ணமுழிச்சு பார்க்கும்போது மாத்து மருந்தை கொடுத்து அவளோட உயிரை காப்பாத்திட்டாங்க. கூடவே நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோவும் அவளுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். எப்பா இன்னைக்காச்சும் என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கிட்டியே, இந்த பாரு தெரிஞ்சோ தெரியாமையோ நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உனக்காக இங்க இருந்த, மத்தபடி எதுவும் கிடையாது. எனக்கு நாளைக்கு அரசு வேலைக்கான தேர்வு நடக்க போகுது, நான் அங்க போயாகணும்னு இந்த தியான்சுவோட தலைநகரத்தை நோக்கி கிளம்புறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தங்கச்சிக்காரியும் லூப்பேவும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா படுத்திருந்த ஹீரோயினையும் காணும். நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. தியான்சு கிராமத்துல இருக்க மக்கள் வழக்கம் போல தங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்க நேரத்துல வானமே முழுக்க முழுக்க கருப்பா மாறிட்டு இருக்க விஷயத்தையும் இவங்களோட வீதிகள்ல கையில விளக்குகளை ஏந்தின மாதிரி டீமன்ஸ் எல்லாம் ஊர்வலம் போற விஷயத்த பார்த்து மக்கள் பயந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வில்ல தன்னோட சக்தியை பயன்படுத்தி அங்க இருக்க மக்களோட ஆன்மாக்களை வலுக்கட்டாயமா உரிய ஆரம்பிக்கிறான். இப்ப வில்லனுக்கு பக்கபலமா இருக்கக்கூடியது ஒரே ஒரு அரக்கி. சோ
இனிமே இவள ஆதிவாசி அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது தலைநகரத்தை நோக்கி காட்டு வழியா பயணம் போகும்போது நேரம் அதிகமானதால நைட்டு காட்டுக்குள்ளேயே கேம்ப் ஃபயரை போட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு சில ஓநாய்கள் நம்ம ஹீரோவை வேட்டையாளமின் பக்கத்துல வரும். நல்ல வேலை ஹீரோவுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்த ஹீரோயின் நொடி பொழுதுல உள்ள போந்த 2 ஓநாய்களை அசால்ட்டா அடிச்சு பறக விட்டுருச்சு. ஆனா 3வது ஓநாய் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணிடும். எழுந்து நிக்க கூட தெம்பிள்ல சுருண்டு விழுந்துரும். இத தூக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ஹீரோவும் கவனிக்கிறான். அதுக்கப்புறமா அங்க இருக்க நெருப்பு கட்டையை பயன்படுத்தி வந்த ஓநாய்களை பயமுறுத்தி அங்கிருந்து ஓட வச்சுட்டான். தனக்காக தான் ஹீரோயின் சண்டையே போட்டிருப்பா. சோ அவளையும் இப்ப கூடைக்குள்ள தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு மறுபடியும் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பாதையிலேயே இறக்கி விட்டுட்டான். வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாத, நீ என்னோட உயிரை காப்பாத்தின, பதிலுக்கு நான் இப்ப ஓநாய்கள் கிட்ட இருந்து உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன், கணக்கு சரியா போயிடுச்சு, நீ முதல்ல உன் தங்கச்சி கிட்ட திரும்பி போ. இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட நம்ம ஹீரோயின் அதையெல்லாம் கேட்காம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவா. ஒரு கட்டத்துல உடம்புல காயம் ஏற்பட்டதால அதே இடத்துல மயங்கியும் போயிடுவா. அப்புறம் என்ன, வேற வழி இல்லாம ஹீரோ இப்ப மறுபடியும் தூக்கிட்டான். இதுக்கடையில புனித மலையோட சீடர்கள் இருக்காங்கல்ல, அந்த 3 பேரும் நேத்து நைட்டு வில்ல அட்டாக் பண்ண அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்தா மக்களோட உடம்புகள் அந்த இடத்துல அலேக்கா பறந்துட்டு இருக்கு. என்ன கொடுமை இது, பொதுவா இறந்து போன மக்கள் தரையில கிடப்பாங்க, ஆனா இவங்க உடம்பு மட்டும் அந்த இடத்துல பறக்குது. செக் பண்ணி பார்க்கும்போது இதையுமே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் உடம்புல கூட ஆன்மாக்கள் இல்ல. அப்பதான் லூசியும் பொதுவா ஒரு டீமனுக்கு மனித உடல் இல்ல அப்படின்னா அதை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மனிதர்களோட இதயத்தையும் அவங்களோட ஆன்மாக்களையும் ஒன்னா உறிஞ்சுக்கும். புரிஞ்சு போச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. உடனே நம்ம மெயினான வில்லனை தேடி கண்டுபிடிச்சாகணும். கட் பண்ண அடுத்த ஹீரோனை கூட்டிக்கிட்டு ஒரு வழியா தேர்வு எழுதுறதுக்கான அந்த மையத்துக்கு வந்துட்டான். அதாவது தலைநகரத்துக்கு. இதே டைம்ல நம்ம லூப்பேவும் தங்கச்சிக்காரியும் கரெக்டா அங்க வந்துட்டாங்க. அட பாவீங்களா, சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்துட்டீங்க. உங்க 2 பேரையும் பத்தி நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல உங்க அக்காவுக்கு காயப்பட்டிருக்கு, அதுக்கு நான் மருந்து போட்டாகணும். இந்த மாதிரி சொல்லிட்டு நேரா பக்கத்துல இருக்க அறைக்கு வந்தவன் தங்கிட்ட இருக்க மருந்துகளை பயன்படுத்தி ஓரளவுக்கு ஹீரோயின் காயத்துக்கு மருந்து போட்டு விடுவான். அடுத்த நிமிஷமே நரி உருவத்துல இருந்து இவ்வளவு மனுஷ உருவத்துக்கு மாறிட்டா. என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டியாகணும்னு சொல்லிட்டு உண்மையாவே ஹீரோயின் யாரு, இவங்க எப்படி சந்திச்சாங்கன்னு ஹீரோவோட முன்ஜென்ம வாழ்க்கையில 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. எப்பவுமே ஹீரோயின் அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தனிமையா தான் வாழ்ந்தாங்களாம். ஒரு நாள் காட்டுக்குள்ள எலிகளை வேட்டையாட போகும்போது அங்க இருந்த ஒரு வேட்டைக்காரன் வில் அம்புகளை வச்சு நம்ம ஹீரோனியை அட்டாக் பண்ணிருக்கான். தப்பிக்க வழி இல்லாம வசமா மாட்டிக்கிட்டா. வேட்டைக்காரன் நிறைய தூக்கிட்டு போகும்போது கரெக்டா முன் ஜென்மத்துல வாழ்ந்த நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் உள்ள போந்து, ஏப்பா இந்த நரி ரொம்ப அழகா இருக்கு, இத சாகடிக்க வேணாம், நான் வேணா பணம் கொடுக்குறேன், அதை என்கிட்ட கொடுக்குறியா? சரி பணம் வந்தா போதும்னு சொல்லிட்டு வேட்டைக்காரனும் நிறைய ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்டான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நிறைய ஹீரோ கண்ணுங்கருத்தமா வளர்த்திருக்கான். அந்த நரி காலப்போக்குல நம்ம ஹீரோயின் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அரக்கனா இருந்தா என்ன, மனுஷனா இருந்தா என்னன்னு பாரபட்சமே இல்லாம நம்மால காதல் மலைய பொழிஞ்சு அவளை கல்யாணமும் பண்ணிருக்கான். படத்தோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஹீரோனோட எதிரிகள் சரியான நேரம் பார்த்து அவளை அட்டாக் பண்ணும்போது அவளை காப்பாத்துறதுக்காக ஹீரோ தன்னோட உயிரை கொடுத்து இறந்து போயிருப்பான். இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே பிளாஷ்பேக்கா சொல்லி முடிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்குமே ஒரு காதல் உருவாகுது. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. நல்லா நம்மால் தூங்கிட்டு இருக்க நேரத்துல ஹீரோயின் அங்க வராங்க. ஒரு போர்வை எடுத்து போத்தி விட்டுட்டு டேபிள்ல வைக்கப்பட்டிருக்க ஒரு பேப்பரை கவனிக்கும் போது அதுல அச்சல் நம்ம ஹீரோயினை ஒரு படமா வரைஞ்சு வச்சிருக்கான். கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும்னு இவன் அந்த பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அரசு வேலைக்கான தேர்வுல கலந்துக்கிறதுக்கு நம்ம ஹீரோ உள்ள வந்திருக்கான். மாணவர்கள் ஒரு பக்கத்துல கொடுத்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி கவிதைகளையும் பாடல்களையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க அந்த நேரத்துல சடனா ஒட்டுமொத்த வானமும் கருப்பா மாறுது. என்னன்னு பாக்கும்போது கரெக்டா வில்ல பையன் அங்க வந்துட்டான். தேர்வுக்காக வந்த மக்களையே வேட்டையாட ஆரம்பிக்கிறான். பயந்து போன மீதி பேரு வில்லன் கால்ல விழுந்து கெஞ்சுறானுங்க, ஐயா தலைவரே தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. பதிலுக்கு வில்லனும், இந்த பாருங்கடா நான் தேடிக்கிட்டு இருக்கிறது 9 வால் நரி, அவளை பத்தின குறிப்புகளை யாரு கொடுக்குறீங்களோ அவங்கள வேணா நான் உயிரோட விடுவேன். அதுல ஒருத்தனும் வாயவே துறக்கல. கடுப்பான வில்ல ஒவ்வொருத்தனையுமே சாகடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் கரெக்டா நியானும் உள்ள வரான். வில்லனுக்கு எதிரா இவன் ஒரு பக்கத்துல சண்டை போடுறான். வெளியில பிளாக்கும் லூசியும் ஆதிவாசி கூட சண்டை போட தயாராகிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு சீனையும் சும்மா செதுக்கி இருப்பானுங்க. ஆக்சுவலா நினைக்கிறத விட இந்த வில்லனுக்கு அளவுக்கு அதிகமான பவர் இருக்கு. சோ அதனாலேயே நம்ம நியான் கையில இருந்த வாழைய டப்புன்னு உடஞ்சு போயிடும். போச்சு, நம்ம ஹீரோ அப்புறம் நியானோட கதை முடிய போதும்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோயின் உள்ள பொந்து அந்த வில்லன் கூட சண்டைக்காக நிக்கிறா. இதுக்கடையில பிளாக்கும் லூசியும் வெளியில இருந்த அந்த ஆதிவாசி கூட சண்டை போட்டிருப்பாங்கல்ல, வில்லன் மூலமா அவளுமே அதிகமான பவரோட உருவாக்கப்பட்டவ. சோ தனக்குள்ள இருக்க முழு பலத்தை பயன்படுத்தி தான் கஷ்டப்பட்டு அந்த ஆதிவாசி கதையவே முடிச்சிருப்பானுங்க. சரி, இப்ப வில்லனுக்கும் ஹீரோனுக்கும் நேரடியா பயங்கரமா சண்டை போதுன்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இலவும் கிடையாது. நொடி பொழுதுல வில்லன் நம்ம ஹீரோவை பணைய கைதியா தூக்கிட்டான். உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி எனக்கும் தெரியும், உனக்கு இந்த ஹீரோவோட உயிர் தேவையில்ல அப்படின்னா அவன் உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களின் முத்தை என்கிட்ட ஒப்படைச்சாகணும். முடியாதுன்னு மறுத்தா ஹீரோவோட கதையை முடிச்சிருவேன். முந்தைய ஜென்மத்துல உன் உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தன, இந்த முறை என்னோட பவரை கொடுத்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு ஆத்மாக்களின் முத்தை நேரடியா அந்த வில்லன் கிட்ட ஒப்படைச்சிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா வில்லன் எதிர்பார்த்த மாதிரியே அவனுக்கான உடல் கிடைச்சிருச்சு. பார்க்கவே ஆளு ரண கொடூரமா இருக்கான். கூடவே தீ பிளம்புகளை போல 8 நாகங்கள் இவனுக்கு பாதுகாப்பா இருக்கு. அப்புறம் என்ன, ஹீரோனுக்கும்
வில்லனுக்கும் இப்பதான் சண்டையே ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்த ஆவி முத்து அது ஹீரோயினோட பவர்ஸ்ல பாதி அளவு இருக்கும். ஆனா இப்ப கொஞ்சம் தான் ஹீரோனுக்கு பவர் இருக்கு. அதனால தனியால சண்டை போடும் போது நல்ல வேலை தங்கச்சி தான் உடம்புக்குள்ள இருக்க பவரை அக்காவுக்கு மாத்தி விட்டு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரியே சமாளிக்க முடியாது. என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது கரெக்டா பிளாக், லூசி, நியான்னு 3 பேரும் அங்க வந்துட்டாங்க. கண்டிப்பா வில்லன சாதாரண ஆயுதங்களால எதுவும் பண்ண முடியாது. சோ தாங்கிட்ட இருக்க 3 விதமான மந்திர ஆயுதங்களையே அழிச்சு அந்த பவர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம பிளாக் மிகப்பெரிய மாய வாளை உருவாக்குறான். அப்புறம் என்ன ஹீரோயின வில்லன் தாக்கக்கூடிய அந்த சின்ன கேப்ல நேரடியா அவனோட தலையில அந்த மாய வாளை இறக்கலாம் ட்ரை பண்ணும்போது பயபுள்ள கடைசி நிமிஷத்துல அது எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டா தடுத்துட்டான். இங்கதான் ஹீரோயினும் ஒரு வழி இல்லாம என்ன மன்னிச்சிடு, உன்னோட உயிரை காப்பாத்தா இது மட்டும் தான் ஒரே வழின்னு கடந்த 1000 ஆண்டுகளுக்கு மேல 9 வால் நரியா நம்ம ஹீரோயின் எவ்வளவு பவர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சாலோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து நியான் உருவாக்குன மாய வாளுக்கு அந்த பவர் எல்லாத்தையுமே மாத்தி விட்டுருவா. அப்புறம் என்ன முதல்ல சுத்தி இருக்கக்கூடிய அந்த வில்லனோட 8 தலை கொண்ட பாம்புகள் கொடூரமா சாகுது. கடைசியில வில்ல உடம்புல நியான் உருவாக்குன வாள் குத்தும் போது அவனும் அதே இடத்துல அழிஞ்சு போயிடுவான். எப்படியா ஒரு வழியா உலகத்தையே அழிக்க பார்த்த இந்த வில்லனோட கதையை முடிச்சாச்சு. ஆனா இதுல பாவமான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு இருந்த ஒட்டுமொத்த பவரும் போனதால அதே இடத்துல சுருண்டு கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருப்பா. ஆனா அந்த நிமிஷத்துல கூட பாத்தியா போன முறை நீ என்னோட உயிரை காப்பாத்தன, ஆனா இந்த முறை உன்னோட உயிரை காப்பாத்திட்டேங்கிற நிம்மதியில நான் இறந்து போறேன். ஆனா ஒண்ணு கூடிய சீக்கிரமே மறுபிறப்பு மூலமா இந்த பூமிக்கு வருவேன். இந்த முறை 500 ஆண்டுகள் இல்ல 1000 ஆண்டுகள் காத்திருக்க சொன்னாலும் சரி உனக்காக நான் திரும்ப காத்திருப்பேன். இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அதே இடத்துல காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுவாங்க. கட் பண்ணா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனோட படத்தை வரைஞ்சு அவ எப்ப திரும்ப வருவான்னு காத்திருக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் லாஸ்டா ஹீரோ காட்டுக்குள்ள இருக்க ஒரு மலைக்கு மேல வந்து நிக்கும் போது பக்கத்திலேயே ஒரு வெள்ளை நரி வந்து நிக்குது. அதாவது ஹீரோயினோட மறுபிறப்பு. கியூட்டா ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து சிரிப்பா. அப்படின்னா இவங்களோட காதல் கதை இதுக்கப்புறம் தான் ஆரம்பமாகுது. ஒரு மிருகமா இருக்கக்கூடிய ஹீரோயின் மறுபடியும் தவங்களை செஞ்சு தன்னோட மனித உருவத்துக்கு மாற போறா. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறாங்கன்னு இன்டைரக்டா சொல்லி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாளை மறுநாள்ல இருந்து நம்ம சீரிஸ் ஆரம்பிச்சிருவோம். தனியாலாவே வீடியோ ரெக்கார்டிங் எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சோ டைம் அதிகமாகும். அதனாலதான் இந்த 1 நாள் 2 நாள் கேப் கூட நிலைமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.